தக்க சிறு பிறை நுதலும் தரித்த நருந்திலகமுமே தெக்கணமும் மதிச்சிறந்த திராவிடர் நல் திருநாடும் மத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அடங்கிய பல்லுயிரும் பல உலகும் படைத்தடித்து துடைக்கினுமோ எல்லையாறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுகும் உன்னுதர துதித்தெழுந்து ஒன்று பல ஆயினும் மாறியம்போல் உலக வள கழிந்தொழிந்து சிதையாமை சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே செயல் மறந்து வாழ்த்ததுமே செயல் மறந்து வாழ்த்ததுமே. நீங்காத நினைவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய தினம் இந்த சிவசோதி அவர்களின் அமரர் சிவசோதி அவர்களின் 54வது பிறந்த தினத்தை முன்னிட்டு யாரவர் எனும் நூல் தொகுதி 3 வெளியிடும் இந்த நிகழ்விலே விருது வழங்குகிற நிகழ்விலேயும் கலந்து கொண்டதை இட்டு நான் மகிழ்ச்சி கூறுகிறேன். இந்த நிகழ்வையும் தாண்டி நான் நிறைய சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கிறேன். இந்த சிவசோதி அவர்களோடு எனக்கு எனது துறை சார்ந்து அதையும் தாண்டி அப்பாற்பட்ட விடயங்களில் கூட பலவிதமான இணக்கப்பாடுகள் தொடர்புகள் இருந்தது. நான் வாழ்கின்ற காலத்திலே ஒரு உன்னதமான மனிதனாகவும் உன்னதமான ஆன்மாவாகவும் இருந்து கொண்டிருக்கிற சிவசோதி அவர்களின் இந்த நினைவு நிகழ்வுகளிலே கலந்து கொள்வது உண்மையிலே புலகாங்கிதம் அடைகின்றேன். எனவே மேலும் மேலும் இப்படியான நிகழ்வுகளினூடாக சிறந்த ஒரு சமூகத்தையும் சிறந்த சமூக நோக்குகளையும் வெளிப்படுத்துகின்ற விதமாக அமைகின்ற இந்த வெளியீடுகள் இவைகளை வரவேற்பதோடு இந்த நிகழ்வானது சிறந்த முறையிலே நடைபெற வேண்டும் என்பதனை கூறி குருவாகிய எனது ஆசையை கூறி அமருங்கள். தேடிச்சோறு நிலம் தின்று தேடிச்சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமைதி கூற்றுக்கிரையென பின்மாயும் வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாரதியாரின் இந்த பாடலை நினைக்கின்ற பொழுது
எனக்கு என் நெஞ்சில் எங்களுடைய சிவஜோதி நிழலாடுகிறார். இந்த நிகழ்விலே என்னை அழைத்து தலைமுறை தாங்க வரவழைத்த இந்த லிட்டில் எய்ட் கல்வி பண்பாட்டு இந்த குழுவினருக்கு எனது முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மானார் சிவஜோதியின் 54வது பிறந்த தினத்தை முன்னிட்டு யார் எவர் முல்லைத்தீவில் தொகுதி 3ஆக எங்களுடைய கௌரி அவர்கள் நூல் வெளியீடு செய்ய இருக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே ஞாபகார்த்த விருதும் வழங்க இருக்கிறது. இந்த நிகழ்வு இனிதே திறம்பட நன்றாக நடைபெற வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே நீங்கள் இவ்வளவு நேரமும் பொறுமை காத்து இருந்தமைக்காக முதல் நாங்கள் வந்த பாதையிலே தடங்கல்கள் ஏற்பட்டமைக்காக முதற்கண் உங்களிடம் மிகவும் மன்றாட்டமாக மன்னிப்பு கோருகின்றோம். வரவேற்புரை நிகழ்த்திய செல்வி தீபிகா அவர்களுக்கும் தமிழ் வாழ்த்து பாடிய டெக் அகாடமி மாணவர்களுக்கும் ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற முத்துக்குமார குருக்கள் சிவஸ்ரீ மகேஸ்வரநாத குருக்கள் அவர்களுக்கும் நினைவு பேருரையாற்ற எங்களுடைய பிரபல எழுத்தாளர் சீனா கருணாகரன் அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற தேசிய கல்வியற் கல்லூரி ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் கலாநிதி நானா ரவீந்திரன் அவர்களுக்கும் இந்த இடத்தை அமைத்து இந்த ஒரு ஒழுங்கை கிளிநொச்சியிலே எங்களுக்கு அமைத்து நிலைநாட்டி வருகின்ற சமூக தொண்டர் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் திரு முருகேசு சந்திரகுமார் அவர்களுக்கும் நூல் வெளியீட்டுரையை ஆற்ற வந்திருக்கின்ற ஊடகவியலாளர் ஆய்வாளர் எம் ஜெகன் அவர்களுக்கும் யாழ் ஐக்கிய வியாபார சங்க தலைவர் முதற்பிரதி பெற எங்களுடைய சிவஜோதியினுடைய அப்பா ஸ்ரீ வைத்தீஸ்வரன் அவர்களுக்கும் முதற்பிரதி வழங்குகின்ற முதற்பிரதி பெறுநர் டாக்டர் ஏ விவேகானந்தன் அவர்களுக்கும் திரு எழுத்தாளர் ரமேஷ் அவர்கள் உரையாற்ற வந்திருக்கிறார்கள். செம்முகம் ஆற்றிலை குழுவினுடைய எங்கே எங்கே குடை எங்கே என்கின்ற சிறுவர்களுக்கான நாடகம் நடைபெற இருக்கின்றது. எனவே கம்சாவரி சிவஜோதி அவர்களுக்கும் இங்கே நேரத்துக்கே வருகை தந்து இங்கு வீற்றிருக்கின்ற சபையோர் பெரியோர்கள் தாய்மார் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் சிவஜோதி காலம் சென்று விட்டாரா அல்லது காலமானாரா? இந்த கேள்விகள் என்னுடைய நெஞ்சில் இன்று 5 வருடங்களாகிவிட்டன. அவருடைய 54வது பிறந்த தினம் எங்கள் மத்தியில் இன்றைக்கும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற கேள்வி. நாங்கள் வள்ளுவரை எங்களுடைய தமிழ் மரபிலே காலஞ்சென்ற வள்ளுவர் என்று சொல்லுவதில்லை. பாரதியாரை காலம் சென்ற பாரதியார் அல்லது அமரர் பாரதியார் என்று சொல்வதில்லை. 29 வயதிலே எங்களை விட்டு பிரிந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை காலஞ்சென்ற கல்யாண சுந்தரம் என்று சொல்வதில்லை. இவ்வாறு தமிழோடு இன்றும் என்றும் நின்று நிலைக்கின்ற பெரியார்களாக தமிழ் அறிஞர்களாக வாழ்ந்தவர்களை நாங்கள் என்னுடைய வீடுகளிலே அவர்களுடைய நினைவு படங்களை வைத்து வணங்கி கௌரவித்து எங்கள் நெஞ்சில் நிலை நிறுத்தி நீங்காத நினைவுகளாக எங்களை உந்து விசை தருகின்ற உன்னத பெரியார்களாக நாங்கள் திருமூலரை, திருவள்ளுவரை, பாரதியாரை இவ்வாறு மகான்களை எல்லாம் வைத்து போற்றுகின்ற தமிழ் பண்பாட்டில் நாங்கள் ஊறி திளைத்தவர்கள். எனவேதான் நாங்கள் சிவஜோதியை, எங்களுடைய நண்பரை, எங்களுடையக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த தியாகியை எங்கள் நெஞ்சில் நிலைநிறுத்தி வைத்து அவருடைய நினைவுகளை பகிர்வதற்காக வாரந்தோறும் இந்த லிட்டில் எய்ட் நிறுவனம் அவரை முன் நினைந்து
பாராட்டுவதும் வாழ்த்துவதும், அந்த பெயரிலே கலைஞர்களை கண்டறிவதும், எழுத்தாளர்களை கண்டறிவதும், உன்னதமான உத்தமர்களை தேடி அவர்களை கௌரவிப்பதும் நிகழ்கின்ற ஒரு நல்ல நிகழ்வு இது நடந்து வருவதை உண்மையில் நெஞ்சார பாராட்ட வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய சிவஜோதி கொழும்பிலே வைத்தீஸ்வர எங்களுடைய 63 நாயன்மார்களுக்கு மண்டபம் கட்டி வாழுகின்ற ஒரு குடும்பத்திலிருந்து வைதிக குடும்பத்தில் பிறந்து கொழும்பிலே வந்து சிங்கள முஸ்லீம் சகல இன மக்களுடனும் பல் சாதி வேறுபாடுகளுக்கும் அப்பால், பிரதேச வேறுபாடுகளுக்கு அப்பால் மனிதனாக வாழ்வதனால் கிளிநொச்சியை தேர்ந்தெடுத்து கிளிநொச்சிக்கு வந்தார். எனவே அவருடைய வாழ்வு ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் அது ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறது. அவருடைய நினைவுகளோடு நாம் இன்றைக்கும் கல்வியை வளர்ப்பதாயின் நாங்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். உலக பெரிய அணுகுண்டை கண்டுபிடித்த ஐன்ஸ்டீன் அவர்கள் ஒளியின் வேகத்தை கண்டுபிடிக்க முடியாத செய்திகளை சொல்லிய எங்களுடைய விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தின் அரிய கண்டுபிடிப்பு புத்தகம். உண்மையில் புத்தகம் தூக்காமல், புத்தகம் பார்க்காமல் படுக்கக்கூடாது, புத்தகம் தூக்காமல் தூங்கக்கூடாது. உண்மையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே புத்தகத்தை எவ்வளவு தூரம் படிக்கிறோம். நான் ஒரு 7 படித்த பிள்ளையை கேட்டேன், ஒரு புத்தகத்தை வாசிப்போம், நாங்கள் எங்களோட முற்றம் என்று ஒரு புத்தகம் படிக்கிறோம், அதெல்லாம் இங்கே நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், புத்தகம் எடுத்த உடனே நித்திர வருது. இன்னொரு அம்மாவை கேட்டான், புத்தகம் வாசிப்போம். அவர் சொன்னால் எனக்கு புத்தகம் எடுத்தோன்னு இந்த பிள்ளைன்ற நினைவு, இந்த வீர பிள்ளைன்ற நினைவு, இந்த வேற இதெல்லாம் வருது, புத்தகத்தில் ஒரு நிமிஷம் பார்க்கலாம் இருக்கு. அப்போ தியானிப்பதில்லை. எங்களுடைய வரலாறு, எங்களுடைய இலக்கியம், எங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் எங்களுடைய எழுத்தாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கிளிநொச்சியை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும், இங்கு வாழ்கின்ற மக்களை பற்றி படிக்க வேண்டும். இரத்தம் சிந்துகின்ற அரசியல் யுத்தமாக மாறியது. இரத்தம் சிந்தாத யுத்தம் இன்றைக்கும் அரசியலாக இருக்கிறது. மாபெரும் விஞ்ஞானம், மாபெரும் சயின்ஸ் என்பது அரசியல் என்று அரிஸ்டோட்டல் சொல்லியிருக்கிறார்கள். அரசியலில் ஆளுமை உள்ள மக்களாக நாங்கள் நினைத்ததை தேரக்கூடிய வல்லமை பெற்ற மக்களாக வாழ்க்கை வாழ வேண்டும், எழுச்சி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி எனக்கு இந்த தலைமையுரைக்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன் என்று விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கத்தையும் அவருடைய இனிய நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டு சமர்ப்பித்துக் கொண்டு இந்த அரங்கிலே கூடியிருக்கின்ற அனைவரையும் நான் வரவேற்று என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருவரையும் விழித்து வணக்கம் சொல்ல முடியாமைக்கு உங்களிடம் மன்னிப்பை கோருகின்றேன். என்ற நேரம் கருதி அவ்வளவுதான். இது இந்த மாதம் பொதுவாகவே இந்த நாட்டிலே பொது வாழ்வுக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு மாதமாக பல்வேறுபட்ட தரப்பினராலும் இன்றைக்கு கருதப்படுகின்ற அளவுக்கு வந்துள்ளது. அத்தகைய ஒரு மாதத்திலே நாங்கள் சிவஜோதி அவர்களையும் இங்கே நினைவு கொண்டு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி வாழ்த்தி அவருடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் விதந்து பேசி அவற்றை எவ்வாறு தொடரலாம் என்பதை சிந்திப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் வளமே மாதிரி அல்லாமல் அயல் மாவட்டமாகிய முல்லைத்தீவிலிருந்தும் பல்வேறுபட்ட கலைஞர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அவர்களை நான் அன்போடு பிரத்யேகமாக வரவேற்றுக் கொண்டு எல்லோரும் என்னுடைய நண்பர்கள், எல்லோரும் சிறந்த ஆளுமைகள், அவர்களை நான் வரவேற்பது மகிழ்ச்சி அடைந்து கொண்டு சிவஜோதி அவர்களை பற்றி சட்டத்திறனியும் நண்பரும் ஆகிய தேவராஜா அவர்கள் மிக சிறப்பாக சொல்லிவிட்டார். அவர் சொன்னதில் முக்கியமான விஷயம், நாங்கள் அமரர் என்று சொல்லலாமா? அப்படி நாங்கள் சொல்கிற மரபு பாரதிக்கு, வள்ளுவருக்கு, கம்பனுக்கு எல்லாருக்கும் இருக்கான்னு கேள்வி எழுப்பியிருந்தார். நான் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி அரங்குகளில் இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் கேட்பது என்பதை கண்டிப்பாக தேவை. ஏனென்றால்
ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் பல்வேறு வகையான எங்களுக்கு தேவையான பெருமதியான விஷயங்களை பெற்றுக் கொண்டோம். இன்றைக்கு சமூக சூழல் சிதைந்து போயிருக்கின்றது. பொறுப்பானவர்கள் பொறுப்பட்ட விதமாக பேசுகின்றார்கள். மாணவர்களை வைத்துக் கொண்டே மாணவர்களுக்கு பொருத்தமில்லாத விடயங்களை பேசுகின்ற ஒரு கலாச்சாரம் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான சூழலிலே மிகவும் கண்ணியமான முறையில் நாங்கள் சிந்திக்கக்கூடிய விடயத்தை, நாங்கள் அனைவரையும் சிந்திக்கக்கூடிய விடயத்தை தேவராஜா அவர்கள் இங்கே கவனப்படுத்தி இருக்கின்றார். அருமையாக பாடுவார். அவருடைய கலைஞர். அவர் தனக்கும் சிவஜோதிக்கும் இடையில் இருந்த இந்த உறவை மிக சிறப்பாக சொல்லியிருந்தார். சிவஜோதி என்றால் தேவராஜா, தேவராஜா என்றால் சிவஜோதி என்று அவர்கள் 2 பேரும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி, செயல்பாட்டிலும் 2 பக்கங்கள் தான். 2 பக்கங்கள், ஒன்று நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி. நீண்ட காலமாக 2 பேரும் பல்வேறுபட்ட துறைகளிலே பயணித்திருக்கிறார்கள். தேவராஜா அவர்கள் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்தார். சிவஜோதி அங்கே உறுப்பினர். தேவராஜா அவர்கள் நாடகத்தை இயக்கினார். சிவஜோதி இசைக்கலைஞராக, அதாவது ஒளிப்பதிவாளராகவும் நடிகராகவும் இருந்தார். தேசிய இலக்கிய பிரிவில் தேவராஜா தலைவர், அவர் உறுப்பினர், செயற்பாட்டாளர். இந்த மாதிரி ஒரு குழாமாக நீண்ட காலமாக இயங்கி வந்தவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்குள் ஒரு குடும்ப உறவு இன்றைக்கு மறந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அவர் இங்கே தொடர்ச்சியாக வருகின்றார். இந்த பின்னணியோடு நாங்கள் சிவஜோதியை எவ்வாறு நினைவு கொள்ள வேண்டும், அதாவது ஏன் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். நினைவு கொள்ளல் என்பது சம்பிரதாயமா? இல்லை, நிச்சயமாக சம்பிரதாயம் இல்லை. ஆனால் அது ஒரு சம்பிரதாயமாகப்படுகின்றது. சம்பிரதாயமாக்கப்படும் போது சடங்குத்தன்மை வந்துடும். சடங்குத்தன்மை என்பது ஒரு திவசம் செய்கிற மாதிரி போயிடும். நாங்கள் நினைவு கொள்ளல் என்பது குறித்த ஒரு ஆளுமையாக இருக்கலாம், அது குறித்த ஒரு குழாமாக இருக்கலாம். அந்த குழாத்தினரை நாங்கள் நினைவு கொள்வது என்பது அவருடைய எண்ணங்களை, அவருடைய செயற்பாட்டை, அவருடைய சிந்தனையை, அவருடைய கனவுகளை நாங்கள் மதிப்பதும் தொடர்ந்து முன்னெடுப்பதுமாகும். எல்லாருடைய சிந்தனைகளையும் அதே மாதிரி முன்னெடுக்க முடியாது. வள்ளுவர் திருக்குறளை சொல்லியிருக்கலாம் 2000 வருடங்களுக்கு முன்னர். ஆனால் அதே குறளை இன்றைக்கு அப்படியே அப்ளை பண்ண முடியாது. அவருடைய காலம், அவருடைய சமூக சூழல், அவருடைய அந்த ஆட்சி நிலவரங்கள் எல்லாம் வேறு. ஆனால் அதை இன்றைய காலத்துக்கு நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் என்பதுதான் எங்களுக்குரிய அறிவும் பொறுப்புமாகும். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதத்திலே நினைவு கொள்கின்ற ஏராளமான போராளிகளாக இருந்து தங்களுடைய இன்னுயிரை இந்த மக்களுக்காக இழந்தவருடைய அந்த கனவுகளை கூட முன்னெடுப்பது என்பது சடங்குத்தனமாக இருக்கக்கூடாது. சிவஜோதியை நினைவு கொள்வது என்பது கூட அப்படி சடங்குத்தனமாக இருக்கக்கூடாது. இருந்தால் அது அவர்களுக்கு நாங்கள் இழைக்கின்ற மதிப்பு இரக்கமாகும். நாங்கள் ஒருவருக்கு நம் மதிப்பை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு குலத்தினருக்குரிய மதிப்பை நாங்கள் செலுத்த வேண்டுமாக இருந்தால், நாங்கள் அவருடைய கனவுகளை புரிந்து கொண்டு அதற்கு நேர்மையான முறையிலே அதை எந்த வகையான வியாபார பொருளுமாக்காமல் அதற்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செயற்படும் முன்கொண்டு போகும்போதுதான் அவளுக்கு நாங்கள் மெய்யான மதிப்பை கொடுக்கின்றோம். நாங்களும் அதுக்கு இந்த கடமையை, வரலாற்று கடமையை செய்தவராக இருக்கின்றோம். அப்படி இல்லை என்றால் நாங்கள் வரலாற்றுக்கு மாறானவராக இருப்பது மட்டுமல்ல, அவருடைய கனவுகளுக்கும் எதிரானவராக ஒரு துரோகம் இழைப்பவராக மாறிவிடுவோம். சிவஜோதி அவர்கள் தேவராஜா அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு சாதாரணமான வைதிக குடும்பத்தில் தான் பிறந்தார். ஆனால் அவருடைய எண்ணங்கள் விரிவடைந்து ஒரு சமூகத்தை விரும்பின காரணத்தினால் மட்டுமில்லை, அதை நடைமுறையில் வாழ்ந்து காட்டிய காரணத்தினால் அவரை நாங்கள் நினைவு கொள்கின்றோம். நாங்கள் நினைவு கொள்வது மட்டுமில்லை, அவர் நினைவு கொள்ளப்படுகின்றார். நாங்கள் நினைவு கொள்ளலாம் விடலாம், ஆனால் அவர் நினைவு கொள்ளப்படுவார். அத்தகைய மனிதர்கள்தான் வரலாற்று முழுவதுமே நினைவு கொள்ளப்படுகின்றார்கள். அவருடைய எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் தான் அவர்கள் நினைவு கொள்ளப்படுவார்கள். எவரொருவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சிறப்பான முறையில் இருக்குமாகும் அவர்களால் வரலாற்றிலே நினைவு கொள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு யாரும் அவருடைய உறவினர்கள் தேவையில்லை, அவர்களுக்கு யாரும் கல்வெட்டடிக்க தேவையில்லை, அவர்களுக்கு யாரும் அவருடைய நண்பர்களால் கொண்டாட வேண்டிய தேவையில்லை, அந்த நினைவுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவையில்லை. வரலாறு முன்னெடுத்து செல்லும். தேவராயாவை நான் மீளவும் மேற்கோள் காட்டுவதாக இருந்தால் கம்மனுடைய உறவினர்கள் இந்த மண்ணில் யாரும் இருக்கிறார்களா? இல்லை. வள்ளுவருடைய உறவினர்கள் உங்களுக்கு தெரியுமா? கிடையாது. ஆனால் தலைமுறையாக எத்தனை நூற்றாண்டுகளை கடந்து நாம் நினைவு கொள்கின்றோம். ஏன்
அந்த சிந்தனை காலத்தை ஊடுருவி செல்கின்றது. ஷேக்ஸ்பியரை நினைவு கொள்கின்றோம், அரிஸ்டாட்டிலை நினைவு கொள்கின்றோம், காந்தியை நினைவு கூறுகின்றோம், இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகின்றோம், புத்தரை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கெல்லாம் அவருடைய அம்சங்கள் இதையாவது தங்களை நினைவு கூறுவதற்கான நிதியை உருவாக்கி விட்டுக்கிறார்களா? கிடையாது. நாங்கள் நினைவு கொள்கிறோம் என்றால் அவருடைய சிந்தனை காலத்தை ஊடுருவி அப்படி சென்று கொண்டிருக்கின்றது, ஒளியாக சென்று கொண்டிருக்கின்றது, அலையாக சென்று கொண்டிருக்கின்றது. அப்படியான ஒருவர் தான் சிவஜோதி. சிவஜோதி தன்னை ஒரு முன்னுதாரணமாக மாற்றினார். எப்படி மாற்றினார்? அவருடைய ஆளுமையை தானே உருவாக்கி கொண்டார். பிள்ளைகளே கூட இங்கே இந்த அரங்கிலே பிள்ளைகளுக்குறீர்கள், தயவுசெய்து கேட்டுக்கொள்ளுங்கள். ஆளுமை உருவாக்கம் தான் சிவஜோதியுடைய முக்கியமான அம்சம். அவருடைய எண்ணமும் முக்கியமான அம்சமாக இருந்தது. இந்த நிறுவனம் அதுக்கு ஒரு சாட்சி. அவர் தன்னுடைய இளமை காலத்திலேயே தன்னை ஒரு ஆளுமையாக உருவாக்கி கொள்வார். இங்கே போடிய இந்த அரங்கிலேயே பல்வேறுபட்டவர்கள் ஆளுமைகளாக தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்களாக உருவாக்கி கொண்டவர்கள். அப்படித்தான் சிவஜோதி உருவாக்கி கொண்டார் தன்னை. இந்த அரங்கில் இருக்கின்ற ஒரு தமிழ் கவியை இருக்கிறார். ஒரு சாதாரணமான வன்னியினுடைய ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பெண். ஆனால் இன்றைக்கு ஒரு தமிழ் பரம்பரை எங்கும் தெரியக்கூடிய ஒரு ஆளுமையாக இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை, பட்டங்கள் பெறவில்லை, அல்லது பெரிய பதவியில் இருக்கவில்லை, எதுவுமே இல்லாமல் தப்படியே தன்னை உருவாக்கி கொண்டார். அவ்வாறு இந்த அரங்கிலே பல்வேறுபட்ட ஆளுங்கள் இங்கே இருக்கின்றார்கள். வாய்ப்புள்ள போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிவஜோதி தனக்கு கிடைத்த அந்த சூழல், அவர்கள் எழுத்தாளர் வரதர் அவர்களுடைய ஒரு உறவினராக இருந்தார். இளமையிலேயே தன்னை வாசிப்புக்குள் அவருக்கு செலுத்திக் கொண்டார். அந்த வாசிப்பு அவரை தேட வைக்கின்றது. அந்த தேடல் அவர் தன்னை யார் என்று உணர வைக்கின்றது. அந்த உணர்தல் தான் எப்படியானவராக இருக்க வேண்டும் என்று வைக்கின்றது. பாருங்கள், வாசிப்பு என்பது அவர் தன்னை யார் என்று உணர வைக்கின்றது, தன்னை யார் என்று உணர வைப்பது, தன்னை தேட வைக்கின்றது, தான் எப்படியானவராக வர வேண்டும் என்று வைக்கின்றது. அதற்காக அவர் இன்னும் அவருடைய தேடல் பரப்பு விரிய 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 அவர் தனக்கு பொருத்தமான விடயங்களை, பொருத்தமான தரப்புகளை, அடையாளங்களை தன்னுக்குள்ளே கொண்டு வருகின்றார். நாங்கள் முன்னுதாரணமாக மாறக்கூடிய அடிப்படைகளை கண்டறிய வேண்டும் என்று கேட்டு ஜோதிக்கு மீண்டும் என்னுடைய அன்பை தெரிவித்து உடனே விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நினைவு கூறல் நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் தேவராஜா அவர்களே, இங்கு ஆய்வுரை நினைவு பேருரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர் சிவராஜா அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய அவருடைய மாணவர்கள், நண்பர்கள், இந்த நிறுவனத்தினுடைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சிங்கப்பூர் என்ற எதுக்கும் உதவாத ஒரு தீவு. அங்கே சீனர்கள் 75% இருந்த நாங்கள் சீனர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்த சிங்கப்பூருக்கு கொஞ்சம் உரிமைகள் தாரும் கொண்டு கேட்டோம். மலேசியான்னு ஒரு சின்ன தீவு, குடி தண்ணீர் கூட மலேசியாவிலிருந்து போக வேண்டிய ஒரு தீவு, விவசாயம் உட்பட எதுவும் இல்லாத ஒரு சில தொழிற்சாலைகள் இருந்த இடம். உங்களுக்கு உரிமை இருக்குதோ, உங்களை நான் தனி நாடு என்று உங்களை விலக்கி விட்டார். சிங்கப்பூர் இனி மலேசியாவின் பகுதி அல்ல. ஏன்னா குடி தண்ணீர் உட்பட எல்லாத்தையும் நான் தந்தோண்டு இருக்கிறேன், மலேசியா தந்தோண்டு இருக்கு. இதுக்குள்ள உங்களுக்கு உரிமை கேட்குதோ என்று சொல்லி உங்களை பிடிச்சாச்சுது. அவையோட சுதந்திரம் கேட்க இல்லை, சிங்கப்பூர் சுதந்திரம் ஒன்றும் கேட்க இல்லை, ஒரு கொஞ்சம் உரிமைதாரம் கொண்டு தான் கேட்டது. முழு உரிமை தந்தாச்சு, உங்களை தனிநாடு ஆக்கியாச்சு. அந்த நேரம் அந்த மக்களுக்கு தலைமை தாங்கிய லீ குவான் ஜி உட்பட சீன மக்கள் அங்கு இருந்தவர்கள் அழுது புலம்பினார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். இது பொய் கூற்று அல்ல, எல்லாருமே அழுதார்கள். நாங்கள் அப்படி தனித்திருக்க முடியும்? மலேசியாவில் ஒரு சிங்கப்பூர் ஒரு தீவு தான், எப்படி தனிச்சிருக்க முடியும்? அழுதார்கள். இல்லை, உங்களை சேர்க்க முடியாது, நீங்கள் தனித்து தான் இருக்கும். இதுக்கு பிறகு லீ குவான் ஜி ஒரு முடிவெடுத்தார். அப்போது எங்களை போல பின்னங்கி இருந்த நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருந்த ஒரு நாடு இலங்கை.
காலனித்துவத்துக்கு உட்பட்டிருந்த நாடுகள் காலனித்துவத்தில் இருந்து விடுதலை பெற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக மிக முன்னேறி இருந்த ஒரு நாடு இலங்கை. உள்கட்டுமானம், கல்வி, தொழில்நுட்பம், விஞ்ஞான விருத்தி இதெல்லாம் இந்த மூன்றாம் உலக நாடு என்று சொல்லப்பட்டவற்றில் முதல் நிலையில் இருந்த நாடு இலங்கை. இலங்கைக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பினார். அது எப்படி அந்த இலங்கை இயங்குதுன்னு போய் படித்து விட்டு வாருங்கன்னு சொல்லி. பிரதானமாக கொழும்பு, ஏன்னா சிங்கப்பூர் கொழும்பை விடவும் சின்ன ஒரு இடம். இந்த கொழும்பு எப்படி இயங்குகிறது? சிங்கப்பூரும் ஒரு தீவு, இலங்கையும் ஒரு தீவு. அந்த இலங்கை தீவினுடைய கொழும்பில் துறைமுகம், அதான் இந்த சமுத்திரத்தில் மிக பிரதானமான ஒரு துறைமுகம். அந்த துறைமுகம் எவ்வாறு இயங்குகிறது, கொழும்பினுடைய உள்கட்டமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது, இதை படித்துவிட்டு வாருங்கள். அவர்கள் வந்து படித்தார்கள், சென்றார்கள். இப்போ சிங்கப்பூர் எங்கே, நாங்கள் எங்கே? அந்த சிங்கப்பூர் அப்படி வளர்ந்தது. ஒட்ட வருகை முழு செல்வத்தையும் எடுத்து சென்று இந்தியாவை பிச்சைக்கார நாடாக்கிவிட்டு சென்ற பிரித்தானியா அப்போது உலகின் முதல் நிலையாக இருந்தபோது இந்தியா கடைகோடி நாடாக இருந்தது. சீனாவில் சீனர்கள், நான் வளர்ந்த போதே பல சீன குழந்தைகள் எங்களால் தமிழர்களால் தத்தெடுத்து கொண்டு இங்கே வளர்க்கப்பட்டது இருந்தது. சீனர்கள் தங்களுடைய பிள்ளைகளை விற்றார்கள். சீன சமூகம், சீன நாட்டிலையும் நாளாந்தம் நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து ஆற்றில் பிணங்கள் மிதக்கிற நாடாக இருந்தது சீனா. இன்றைக்கு சீனா உலகின் முதலாவது பொருளாதார விருத்தி நாடு. இந்தியா நாளைக்கு 2ஆம் பொருளாதார விருத்திக்குரிய நாடாக ஆகி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா 3ஆம் நிலைக்கு போய்கொண்டிருக்கு. மிக விரைவில் இந்தியா 2ஆம் நிலைக்கு வந்து கொண்டிருக்கு. இந்து சமய மரபும் பாரதியும், இது நான் முதல் எடுத்த ஆய்வு. பிறகு முனைவர் கலாநிதி பட்டத்துக்கு எடுத்தது தான் திருக்குறளையும் கல்வி சிந்தனை. பாரதி ஏன் இப்படி வித்தியாசமானவராக இருந்தார்? பாரதி முழுக்க ஒரு வித்தியாசம். மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானி, அரசியல் விஞ்ஞானி, சமூக விஞ்ஞானி. பாரதி அளவுக்கு யாரையும் சொல்ல முடியாது. உலக அளவிலே திருக்குறளுக்கு பாரதிக்கு ஈடு எவரும் கிடையாது. அது எப்படி திருக்குறள் அது சாத்தியப்பட்டது? பாரதி எப்படி இப்படி ஒரு வித்தியாசமான நலிஞ்சு போயிருக்கிற சமூகம், சுதந்திரம் தவறி கட்டு கடைகோடி நிலையில் இருக்கிற சமூகத்துக்குள்ள இருந்து இவர்கள் எப்படி வந்தார்? அவற்றை ஆய்வு செய்ய முடிந்தது. அதையெல்லாம் சொல்லி உங்களை நான் துன்புறுத்த போவதில்லை. விஞ்ஞானம், படிப்பு என்பது சோதனைக்கானது அல்ல. இன்றைய எங்களுடைய சீர்கேடு எல்லாவற்றுக்கும் காரணம் இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டது போல வெறும் டியூஷன் 4 மார்க்ஸ் எடுத்தல் இதான் கல்வியை நினைச்சு கொண்டிருக்கிறோம். இல்லை, முறைப்படி வாழ்வதற்கான கல்வியை தேடுவோம். அதற்கான ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவோம். அவ்வாறு உழைத்த சிவஜோதியின் நினைவு நாளில் அதை சபதமேற்போம். நன்றி, வணக்கம். வணக்கத்துக்குரிய மதகுரு அவர்களே, சிவசோதியின் 54வது பிறந்த நாள் மற்றும் ஜாகவர் நூல் வெளியீட்டு விழாவும் விருது வழங்கும் நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற சிரேஷ்ட சட்டப்பேரணி திரு தேவராஜா அவர்களே மற்றும் இங்கு குழுமியிருக்க நான் எல்லோருடைய பேரையும் குறிப்பிடுவதால் நேரம் கருத்தில் கொண்டு இங்கு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் அறிஞர்களே, பேராசிரியர்களே, குறிப்பாக திரு சிவசூரி அவர்களின் குடும்ப உறவினர்களே மற்றும் இந்த திறன் விருத்தி நிலையத்துக்கூடாக லிட்டில் டைப் நிறுவனத்துக்கூடாக ஆளுமை உள்ள தலைவர்களாக மாறியிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உள்ளத்தீவிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஆளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள்.
அது அமரர் என்று சொல்ல வேண்டாம் என்று திரு தேவராஜ் அவர் குறிப்பிட்டார். ஒரு ஆளுமை சிவசோதி அவர்கள் எனக்கும் நீண்ட காலமாக பரிச்சயமானவர். சிவசோதிக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது ஒரு கொள்கை சார்ந்த உறவு. நாங்களும் ஒரு சமூக செயற்பாட்டாளராக மக்கள் மத்தியில் இருக்கின்றோம். சிவசோதியும் அந்த எண்ணக்கரை உள்ளவர் என்ற அடிப்படையில் நாங்கள் சில காலம் இணைந்து வேலை செய்திருக்கின்றோம். சிவசோதி இங்கே கிளிநொச்சிக்கு வந்து இந்த திறன் விருத்தி மையத்தை பொருட்படுத்துவதில் இருந்து இன்று வரை அவர் நினைத்ததை இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கப்படுகின்றது. அதுக்கு விசேடமாக திருமதி கௌரி சிவஜோதி அவர்கள் அதை தொடர்ந்தும் அவரது கொள்கையை இங்கே செயல்படுத்தி கொண்டிருப்பது பாராட்டக்கூடியது. ஆகவே இங்கே வாழும் இளம் தலைமுறை தான் தன்னை விருத்தி செய்து கொண்டு இந்த எதிர்கால தலைமுறை தொடர்பாக சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இதற்காகத்தான் இந்த லிட்டில் டெக் நிறுவனத்தின் முழுமையான செயல்பாடு. இங்கே ஆளுமைகள் உருவாகி இந்த ஆளுமைகள் இந்த சமூகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த குறிக்கோள் அடிப்படையில் தான் இந்த லிட்டில் டெக் நிறுவனத்தை ஸ்தாபித்த எனது நண்பன் ஜெயபாலன் அவர் வழிநடத்தலில் அவரது பொறுப்பை இங்கே சுமந்து இதை மிகவும் ஒரு பிரமாண்டமான நிறுவனமாக செயல்படுத்திய சிவஜோதி, அதைத் தொடர்ந்து திருமதி சிவஜோதி அவர்கள் இதன் நோக்கமே இந்த சமூகத்துக்கு தலைமை தாங்கும் பொறுப்பு தான். ஆகவே இதை பாதுகாக்க வேண்டியது இந்த சமூகத்தின் பொறுப்பு. இந்த பொறுப்புடன் நாங்கள் எல்லோரும் செயல்படுவோம். இன்னும் பல இளம் ஆளுமைகளை லிட்டில் டெக் நிறுவனம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கும் போது தான் நாங்கள் உண்மையாக சிவசோதிக்கு மதிப்பளிப்பதாக கருதப்படலாம். என்ற சிவசோதி இந்த உயரிய கொள்கைக்காகத்தான் தனக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை இருந்தும் கூடி இங்கே வந்து இந்த மண்ணிலே நின்று இந்த மக்களுக்காக செயல்பட்டவர். அவருக்கு உண்மையான அவரது உணர்வை நாங்கள் மதிப்பதாக இருந்தால் இந்த நிறுவனத்தை அவர் நினைத்ததை சாதிப்பதற்கு தொடர்ந்து கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று கூறி எனக்கும் சந்தர்ப்பம் தந்தமைக்காக நான் லிட்டில் டெக் நிறுவனத்தின் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. 10 இருக்காது பாராண்டு எங்கள் பைந்தமிழ், சத்தோடு சத்தாக இருக்காது முத்தாய்ப்பு அடையாத வித்தோடு வித்தாக வீரியமாய் வளர்ந்த தமிழ், அகவை கொண்டு அளக்க முடியாத புதுவை நகர் பொலிந்த தமிழ், தூரம் பரந்த தமிழ், தொலை தூரம் பறந்து விரிந்த தமிழே வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ பீடாதிபதி பேராசிரியர் தேவராய ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சபைக்கு பிடித்த 2 சொற்கள் நன்றி வணக்கம். ஒரு பேச்சாளர் இப்பொழுது தன்னுடைய உரையை சுருக்கி நன்றி வணக்கம் என்று சொல்லுவாரோ அதுவரைக்கும் அவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள். அந்த தருணத்திலே தான் இந்த வெளியீட்டுரையும் அமைந்திருக்கிறது. ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்திலே வரலாற்று சிறப்பு மிக்க ஆளுமைகளை முதலாக ஆவணப்படுத்துகின்ற முயற்சியை செல்வி லக்ஷனா நாகேஸ்வரன் அவர்கள் முன்னெடுத்திருப்பது சிறப்புக்குரிய விடயமாகும். இந்த ஒரு பதிவு தான் என்னிடம் இருக்கின்றது. 48 வருடங்களுக்கு பிற்பாடு முல்லைத்தீவு மாவட்டத்திலே அரச இலக்கிய விருதை பெற்ற பெருங்கவிஞர் ஜோ புரட்சி அவர்கள் உட்பட சர்வதேச சாதனையாளர் என்று சொல்லப்படுகின்ற அகில திருநாயகி அம்மா அவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாரையும் ஆவணப்படுத்தி மிகச்சிறந்த ஒரு படைப்பை இந்த லிட்டில்
நிறுவனம் செய்திருக்கிறது. எனவே இவருடைய இந்த பணி தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். வாழும் போதே வாழ்த்துவம் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே பல ஆளுமைகள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், சமூக சேவையாளர்களை இந்த நூலிலே ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அவற்றுக்காக நான் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, யுத்தங்கள் இல்லாத பூமி வேண்டும், சத்தங்கள் எல்லாம் இசையாகட வேண்டும், சங்காரம் இல்லாத சமுதாயம் இனி வேண்டும், சிங்கார தமிழர்கள் நாம் சிரிக்கின்ற நாடொன்று வேண்டும். தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்விற்கு முழுமையான பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த நிறுவனத்துக்கும் ஏனைய பங்காளிகள் அனைவருக்கும் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, இங்கே வந்தவுடன் நான் கூறிய விடயம், நீங்கள் எல்லோரையும் கௌரவித்தீர்கள், உங்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும், அதற்கு அமைவாக எங்கள் ஒருவரை தாருங்கள் என்று கேட்டபொழுது அந்த விடயத்தை சொன்னார்கள், நீங்களே சொல்லிவிடுங்கள் என்று. நிமிடங்கள் குறைத்து விடயத்தை சுருக்கமாக சொல்லுகின்றேன். இங்கே நடைபெற்ற இந்த நிகழ்விலே கலை பண்பாட்டு கலாச்சார விளம்பியம் என்கின்ற அந்த விடயம் அழிந்து போகாமல் பார்ப்பதற்கு, பாதுகாப்பதற்கு பேனா ஆயுதமாக பயன்படுத்திய, பேனாக்களை ஆயுதமாக பயன்படுத்தி பெரிய புயலாக இருந்து இன்று விருது பெற்ற தமிழ்கவி அம்மா அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நன்றி. அவர் என்னுடைய நாடகத்திலே மத்திய கடமையாற்றின அந்த ஞாபகம் இருக்கின்றது. அதேபோல் பேராசிரியர் பேர் குறிப்பிடாவிட்டாலும் நல்ல கருத்துக்களையும் விடயங்களையும் கூறியிருந்தார். அவர்களுக்கும் நன்றி. ஏனைய ஆசிரியர்கள் பெரும்பாலும் இங்கே தோன்றின இந்த மேடையிலே கருத்துக்களை வழங்கிய அனைவரும் ஆழமான சிறப்பான கருத்தியல்களை வழங்கியிருக்கின்றார்கள். நாம் கூறுவது என்னவென்றால், இந்த தற்பொழுது இருக்கின்ற சமூக வலைத்தளங்கள் அல்லது அந்த தகவல் தொழில்நுட்பம் என்பது கூடுதலாக இந்த நாட்டிலே இருக்கின்றதாலே எங்களுடைய சமூக நாடகம், சமூக சீர்திருத்த நாடகம் என்பன, பாரம்பரிய கலாச்சார நாடகங்கள், புராண நாடகங்கள் மிகவும் அரிதாக காணப்படுகின்றது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருப்பதும், நாம் அதை கவனத்திலே கொண்டு இங்கே இருக்கின்ற கலைஞர்கள் எல்லோரும் முனைந்து எதிர்காலத்திலே கல்வி, சமூக மேம்பாடை உயர்த்துவதற்காக, கலாச்சாரத்தை நிலைநிறுத்துவதற்காக நாம் அனைவரும் சமூக சீர்திருத்த நாடகங்கள், சமூக நாடகங்களை யாவது இயக்கி எங்களுக்கான அந்த விளிம்பியங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற செய்தி இன்றைய நாள் இந்த குறுகிய சிறுவர் நாடகத்தை கண்டுகொண்டோம். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு அரிய காட்சியாக, நகைச்சுவையாக தந்தார்கள். மென்மேலும் வளர அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யாவருக்கும் வணக்கம். உண்மையில் ஆவணப்படுத்தல் என்ற பெருமானம் என்ன என்று பார்க்கும் பொழுதோ, இந்த ஊரே சமூக வரலாற்று புலத்தில் ஒரு ஆவணப்படுத்தல் இந்த பெருமானம் பற்றி கதைக்கின்ற ஒன்றாக இருக்கின்ற இந்த நிலையில் இதை நான் பார்க்கக்குள்ள யாரவர் என்ற 3வது புத்தகம் வெளியிடப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்ட ஆளுமைகள் குறித்த பதிவுகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த வகையில் ஒரு ஆவணப்படுத்தலுடைய பெருமானம் ஒரு நினைவகமாக, சமூகத்துக்கான ஒரு நினைவகமாக எழுகிறது. ஆவணப்படுத்தல்கிற இருப்பு, அதனுடைய இயங்கியல் குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு சொல் பொருள் ஒரு சமூகத்தின் புவியியல், இருப்பிடம், மொழி, வரலாறு, பாரம்பரியம் சார்ந்து வெளியிடப்படும். அந்த வகையில் ஒரு சொல்லின் அர்த்தம் காலப்போக்கில் ஒரு பரிணாம வளர்ச்சி பெறும். அதனால் ஆவணமாக்கம், ஆவணமாக்கல், ஆவணவகம், ஆவணப்படுத்தல், ஆவண காப்பகம், ஆவண காப்பகப்படுத்தல் மற்றும் பேணி பாதுகாத்தல் என்ற செயற்பாடுகளின் அடிப்படையில் அதனுடைய சொற்பெருமானம் விரிந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. தமிழ் சொற்களஞ்சியங்களை தேடுவது ஒரு நவீன மாற்றத்தின் ஒரு செயற்பாடாக அமைகிறது. அந்த வகையில் ஒரு செயல்முறையாக இந்த ஆவணமாக்கம் பரிணமிக்கின்றதையும் பார்க்கலாம். அதாவது டைனமிக் ப்ரோசஸ் என்று சொல்லி இதனை ஆங்கிலத்தில் கூறுவார்கள்.
ஆவணமாக்கல் என்பது ஒரு தமிழ் சொல்லாக்க முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய தொழில்நுட்பத்துக்குரிய சொல்லாக்கலாகும். ஆவணம் சக ஆக்கல் என்ற 2 சொற்சேர்க்கையின் ஊடாக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் ஆவணமாகும். என்னென்னவற்றை ஆவணப்படுத்தலாம் என்று சொல்லும் பொழுதோ அது 5 அடிப்படையில் அமையும். ஒன்று, உருவை ஆவணப்படுத்தலாம். உருவென்று சொல்லும் பொழுதோ ஒரு ஓவியம், ஒரு சிற்பம் அல்லது சுட்ட களிமண் உருக்கள், இவைகள் உரு என்ற அடிப்படையில் ஆவணப்படுத்தப்படும். சிலைகள், சிற்பங்கள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் முதலானவை ஒரு வரலாற்று ஆவணமாக பரிணமிக்கிறது. ஆவணம் ஒன்று பதிதல், மதிப்பிடுதல், தெரிவு செய்தல், அதனை பேணுதல், பரவலாக்கம் செய்தல், அணுக்கம் மற்றும் பயன்பாடு என்னும் பல்வேறு அடிப்படை ஊடாக உருவாக்கப்படுகிறது. அருங்காட்சியகங்கள், நூலகங்கள் முதலானவை ஆவண காப்பகங்களாக விளங்குகின்றன. தேசிய ஆவண காப்பகங்கள் நமது நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் பார்க்கலாம். அவை அரசு சார்ந்த ஆவண காப்பகம், அரசு சார்பற்ற ஆவண காப்பகம் என்று சொல்லி 2 வகையாக உட்படுத்தி நோக்குவர். ஆவண காப்பகங்களின் செயற்பாடுகள் மிக முக்கியமானவை என்று கூறிக்கொண்டு நான் ஆவணத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி பார்த்ததோடு அல்லாமல் ஒரு நினைவகத்துக்கு இந்த ஆவணம் உதவுகிறது. தகவல் பரிமாற்றத்துக்கு ஆவணம் கட்டாயம் அவசியமாகிறது. பொறுப்புத்தன்மையுடன் உறுதி பாட்டை பெற்று கூறுவதற்கு ஆவணம் மிக முக்கியமான அமைகிறது. தரவு நிலைகளை எடுத்துரைப்பதற்கு ஆவணம் மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. தவறுகளை நிவர்த்தி செய்வதற்கு ஆவணம் மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. அந்த வகையில் ஒரு வரலாற்றை பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு செயல்முறையாக ஆவணப்படுத்தல் என்ற சொல் தமிழில் வழங்கி வருவதை நாங்கள் பார்க்கலாம். உரிமை, வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பதிவு செய்து கடத்தும் முறையாக விளங்கும் இந்த ஆவண காப்பகம் அல்லது ஆவணப்படுத்தல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இன்று காணப்படுகிறது. இன்று தமிழ் சமூகத்தில் எளிமை முறையான ஆவணங்கள், மின்னஞ்சல், தட்டச்சு செய்யப்பட்ட சேகரிப்பு கோப்புகள், எண்ணிலடங்காத புகைப்படங்கள், ஒளிக்காட்சிகள், வலைத்தளங்கள் மூலமாக பதிவேற்றம் செய்யப்படும் வகையில் ஆவணம் ஒரு மிக முக்கியமான ஒன்றென்று கருதி இந்த சந்தர்ப்பத்தை தந்த நிறுவனத்துக்கு நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேரறிஞர் கூடிய இந்த சபையிலே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய எழுத்துக்கு நான் பத்திரிகைக்கு எழுத ஆரம்பித்து சென்ற ஆவணியுடன் 65 ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கிறது. 65 ஆண்டுகளாக நான் எழுதி வருகிறேன். இப்போ எனக்கு 79 வயசு. 69 ஆண்டுகளில் 65 ஆண்டுகளிலும் இதுவரையில் நான் எழுதி வெளியிட்ட அத்தனை புத்தகங்களுக்கும் விருது கிடைத்திருக்கிறது. அதுவும் பங்கு வைக்க அவ்வளவு போட்டிகளிலும் முதல் பரிசை வந்திருக்கிறது. இப்போது ஒரு புத்தகம் வெளியிட தயாராக காத்திருக்கிறது. நான் கவிஞராகத்தான் முதலில் அறிமுகமானேன். ஆகவே என்னுடைய பெயரை தமிழ் கவி என்று நானே சூட்டிக்கொண்டேன். இது இயக்கத்துக்காக நான் வச்ச பெயர். அதுவே என்னுடைய எழுத்துலக பெயராகவும் மாறிவிட்டது. என்னுடைய குடும்பம் மிக வறுமையானது. முன்னரே பேசும்போது இங்கே ஒருவர் குறிப்பிட்டார், பட்டம் பெறவில்லை, பல்கலைக்கழகத்துக்கு நாம் போய் படிக்க இல்லை, ஆனால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நாம் வகுப்படுத்திருக்கிறோம். அது மிக முக்கியமான தலைப்புகளில் 2 தலைப்புகளில் என்னை பேச கூப்பிட்டு கைலாசபதி அரங்கிலே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நான் வகுப்படுத்திருக்கிறேன். பிறகு அதுக்கு போக பஞ்சிப்பட்ட நேரம் தான் எனக்கு ஒரு அறிஞர் சொன்னார், அவர் இங்கே இருக்கிறார் இதுக்குள்ள சொன்னார், திருவள்ளுவர் ஒரு பல்கலைக்கழகத்திலையும் படிக்க இல்லை, இன்றைக்கு அவற்றை புத்தகம் தான் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. ஔவையாரும் பல்கலைக்கழகத்தில் படிக்க இல்லை, ஆனால் அவற்றை புத்தகமும் ஏராளமான இடங்களில் இன்றைக்கும் மேற்கோளாக காட்டி பேசப்படுகிறது. அவைகள் எல்லாரும் காட்டுவாசிகள் தான். நானும் காட்டுவாசி தான். இந்த ஆய்விடங்கள் எழுதியிருக்கிறார்கள், நான் ஒரு காட்டுவாசி தான். சின்ன வயசிலே குரங்கு காவலுக்காக 5 வயதிலே 5ஆம் வகுப்போடு என்னுடைய படிப்பை நிறுத்திவிட்டார் என்னுடைய தந்தை. நான் பல பேட்டிகளிலே சொல்லிவிட்டேன். 5ஆம் வகுப்போட படிப்பை நிப்பாட்டி வீட்டில் இருந்த என்ன அந்த 5ஆம் ஆண்டுக்கான பரீட்சை அப்போது கவர்மெண்ட் பரீட்சையாக இருக்கும்.
அதில் நான் வயகானத்தில் முதல் மாணவியாக தேறி இருந்தேன். நான் பாடசாலையை விட்டு நின்ற பிறகுதான் அந்த சான்றிதழ் பாடசாலைக்கு வந்தது. அந்த சான்றிதழை படித்துவிட்டு தலைமை ஆசிரியர் எங்கே அந்த பிள்ளையன்று தேடி வகுப்புக்கு வரும்போது அந்த என்னுடைய கல்வி முடிவடைந்து விட்டது. அவர் தன்னுடைய இன்னொரு ஆசிரியர், எங்கள் ஊரில் அண்டி வாழ்ந்த ஒரு ஆசிரியரை கலைச்சி விட்டு போங்கோ, அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு வாங்கோ, அதை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆசிரியர் வந்து என்ன கூப்பிட்டு கலைச்சி வேலையிலே அப்புற கூப்பிட்டு அவரோட நின்று வாதம் அடிக்கடி பே மனுஷா என்னத்துக்கடா அவளை வீட்டில் விட்டாய் மறைச்சாய் என்று சொல்லி வற்புறுத்தி செய்தபடியால் தான் இன்றைக்கு நான் இந்த மேடையில் நிற்கிறேன். ஆனால் அந்த ஆசிரியர் லண்டனில் இருந்து இப்போ வருவார், வந்தால் வீட்டை வந்தார். நான் அவருடைய கால்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். இப்போ 2 வருஷங்களுக்கு முன்னர் அவர் வீட்டுக்கு வந்தார். நல்ல வயசு போயிட்டு. ஆனால் ஒரு பேட்டியிலே இதை நான் சொல்லி இருந்தேன். அந்த பேட்டி லண்டன் வானொலியிலே அவர் கேட்டுட்டு அவர் வரும்போது என்னை கட்டாயம் பார்க்க வேண்டும், என்னை இதுவரையில் மறக்காமல் இருந்த மாணவி என்று சொல்லி என்னை வந்து பார்த்துட்டு போனேன். இந்த விருது என்னுடைய சேவைக்காக கிடைச்சல. நான் சாதாரணமாக மாதர் சங்கம், கோவில் ஆலய சபைகள், ஆரம்பத்தில் மேடை பேச்சுன்னா இலக்கிய மேடையும் சமய மேடைகளும் தான் மணிக்கணக்கில் பேசியிருக்கிறோம், பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறோம், வழக்காடு மன்றங்கள் செய்திருக்கிறோம். அதுகளில் எல்லாம் ஏற்பட்ட புகழின் அடிப்படையில் இன்றைக்கு அத்தனை பெரிய வேலைகளை நான் செய்ய இல்லை. மிகச்சிறிய அளவிலே என்னால் இருந்து கதிரையில் இருந்து ஆரம்பத்தில் பேணியால் தான் கிறுக்கி கொண்டிருந்தேன். நாங்கள் இப்போ கொஞ்சம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணக்கூடியதாக இருக்கிறபடியா இந்த எழுதுகிற துறையை மட்டும் நான் விடாமல் இன்னும் பிடித்து வச்சு கொண்டிருக்கிறேன். என்னை நடிப்புக்கு எடுத்தவர் நாவண்ணா யோகேந்திரநாதன், அவர் காலமாகிவிட்டார். நான் நடிக்க வந்தது நடிகையாக இருந்தது ஆரம்பத்திலேயே இருந்து வீட்டில் இருக்கிற காலத்திலேயே நடிக்கணும்னு சொன்னாலும் என்னை உலகறிந்த நடிகனாக மாற்றியவர் யோகேந்திரநாதன், அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த விருதை எனக்கு வழங்கி கௌரவித்த லிட்டில் லைட் நிறுவனத்திற்கும் அதன் ஸ்தாபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவஜோதி ஐயாவுடைய 54வது பிறந்த தினத்தை முன்னிட்டு யாரவர் தொகுதி 3 நூல் வெளியிட்டு ஞாபகத்தை விளையாட்டு வரையிலிருந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதையை தொடங்குகிறேன். என் கவியின் தலைப்பு முயற்சி திருவினையாகும். தடைகள் பல வரலாம், தட்டி புதைக்க கூட்டமும் சில வரலாம். இதை கண்டும் மங்கிவிடாதே துணிந்தினில் மனிதா, நாளைய சமுதாயத்தின் தலைவன் நீதான், முன்வைத்த காலை பின்வைக்காதே. தடைகள் பல வரலாம், தட்டி புதைக்க கூட்டமும் சில வரலாம். இதை கண்டும் மங்கிவிடாதே துணிந்தினில் மனிதா, நாளைய சமுதாயத்தின் தலைவன் நீதான், முன்வைத்த காலை பின்வைக்காதே. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் தான். எதுவாக இருந்தாலும் மூழ்கிவிடாதே மனிதா, மிதக்க கற்றுக்கொள். நினைத்ததை நிச்சயம் ஒரு நாள் அடைந்தே தீருவாய். நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் தான். எதுவாக இருந்தாலும் மூழ்கிவிடாதே, மிதக்க கற்றுக்கொள். நினைத்ததை ஒரு நாள் நிச்சயம் அடைந்தே தீருவாய். விட்டுவிடாதே மனிதா, ஆரம்பம் எப்பொழுதும் கடினமாகத்தான் இருக்கும். கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் மரமும் தான் எதையுமே வெட்டப் போவதில்லை மனிதா, புரிந்து கொள். விட்டுவிடாதே மனிதா, ஆரம்பம் எப்பொழுதும் கடினமாகத்தான் இருக்கும். கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் மரமும் தான் எதையும் வெட்டப் போவதில்லை, புரிந்து கொள் மனிதா. விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல், விழுந்தாலும் விழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள். விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல், விழுந்தாலும் விழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள். மனிதா கேள், நம்மால் நேற்றையை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை நிச்சயம் சிறப்பாக உருவாக்க முடியும். மனிதா கேள், நம்மால் நேற்றையை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை நிச்சயம் சிறப்பாக உருவாக்க முடியும். ஒரு நாள் முடியும் என்று காத்திருக்காதே, இன்றைய முடியும் என்று முயற்சி செய். வேதனைகளின் வெற்றிகளாக மாறலாம். ஒரு நாள் முடியும் என்று காத்திருக்காமல் இன்றைய முடியும் என்று முயற்சி செய். வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம். சரித்திரம் ஒரு முறை உன் பெயரை சொல்ல வேண்டும் என்றால் நீ பல முறை என்னிடம் வர வேண்டும் என்று சொல்லுகிறது முயற்சி. மனம் தளராதே. சரித்திரம் ஒரு முறை உன் பெயரை சொல்ல வேண்டும் என்றால் நீ பல முறை என்னிடம் வர வேண்டும் என்று சொல்லுகிறது முயற்சி. மனம் தளராதே. உனக்குள் இருக்கும் முன்னை அறிந்தால் உலகை வெல்லும் வலிமை கிடைக்கும். முட்களையும் பசிக்க பழகிக்கொள், வலிகளும் பழகி போய்விடும். உனக்குள் இருக்கும் முன்னை அறிந்தால் உலகை வெல்லும் வலிமை கிடைக்கும். முட்களையும் பசிக்க பழகிக்கொள், வலிகளும் பழகி போய்விடும். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். மாணவர் வளர்ச்சியே அவர் குறிக்கோள் என தாராளமாய் உழைத்த நம் சிவஜோதி ஆசானின் நினைவு நாளன்று. ஆண்டுகள் 5 கடந்தும் எம்முள் இன்னும் நினைவுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னதமான உள்ளத்தின் நினைவு நாளன்று. கற்றறிந்த வித்தையினை விதைத்து கல்விப்பணியே கடவுட்பணியென எளிதாய் போதித்து எம் வாழ்வில் ஏற்றமுற தன்னை அர்ப்பணித்த ஆசானே. கல்வி கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கத்தையும் கற்றிட கல்வி கட்டடம் தேடி வந்த எம்மை தேவைக்கேற்ப அன்பையும் கண்டிப்பையும் காட்டி அரவணைத்து வழிநடத்திய ஆசானே. காலணிகள் அணியவே கால்நடுக்கம் கொண்ட காலம் காணாமல் போனதெல்லாம் கல்வி என்ற கொடையாளி அதை கொடுத்தாரே நீர்தான் ஐயா. நன்றி.
அத்தனையும் என்ற குடைய துலஞ்சனா இந்த குடைய பத்திரமா ஊருக்கு கொண்டு போக வேணும். அதோட அந்த குடைய எடுத்தது யாருன்றதையும் கண்டுபிடிக்க வேணும். நாங்கள் இப்போது கிளிநொச்சி டிஜிட்டல் டெக் அகாடமியினால் நடத்தப்பட்ட புத்தக வெளியீட்டு விழாவிலே இந்த நிகழ்வு தொடர்பாக உங்களுடைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த டிஜிட்டல் டெக் அகாடமியானால் ஏற்கனவே 2 நூல்கள் வெளியிட்டுள்ளன. யார் எவர் என்ற தலைப்பிலே அந்த நூல்கள் இடம்பெற்றிருந்தன. முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கலைஞர்களுடைய விவரங்கள் அதிலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயமாக அந்த விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கலைஞர்கள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் இந்த நிகழ்விலே வெளியிடப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வகையான கலைஞர்கள் அதிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய குறிப்புகள் அங்கே இடப்பட்டிருந்தன. அந்த வாழும் காலத்திலே அவர்களை வாழ்த்துகின்ற அந்த பெரிய மனது இந்த சிவஜோதி நிறுவனத்தினருக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அருமையான ஒரு நிகழ்வாக இடம்பெற்றது. அத்தனை கலைஞர்களும் மிக மகிழ்வாக வந்து இந்த நூல்களை பெற்று சென்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையிலே அடுத்த முறைகளிலே நீங்கள் இன்னும் தவறவிடப்பட்ட மக்களுடைய விவரங்களை சேர்த்து இன்னும் புதிய புத்தகமாக வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய வேணவாக இருக்கு. அனைவருக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த தருணத்தில் நாங்கள் சிவஜோதி ஆசாண்ட 54வது பிறந்த தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட ஜாரவர் பாகம் 3 என்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்திருக்கிறோம். நான் ஜாரவர் முல்லைத்தீவு 2025 தொகுப்பாளராக நான் உங்கள் முன்னில் நிற்கிறதுல மகிழ்ச்சியும் அதோட ஒரு அச்சமும் எனக்கு இருக்குது. அந்த உணர்வோடு நான் என் ஏற்புரையை தொடங்குறேன். இந்த முயற்சி நான் மிட்லைட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு கணிப்பாடு ஆசிரியராக ஜாயின் பண்ணுறதுக்கு முதலே இதை பற்றின ஒரு இப்படி ஒரு செயற்பாடு செய்யணும் என்ற ஒரு உணர்வோடு தான் இதுக்குள்ள மிஸ் என்ன எடுத்தவா. இந்த முயற்சி தொடங்கிக்கல இது பெரிய பொறுப்பு. ஒரு சின்ன நான் நினைச்சேன் ஈஸியாக எடுத்துடலாம்னு, ஆனால் அது பெரிய வேலை என்றது எனக்கு அந்த நிறைவு கட்டத்தில் தான் தெரிஞ்சது. இது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்ற பலர் சமூகத்திற்காக செய்த பங்களிப்பை செம்மையாக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு கனவு இருந்தது. ஆனாலும் இந்த கனவு நடைமுறைக்கு கொண்டு வரைக்கல பல சவால்கள், பல குறை நிறைகள் இருந்தது. இந்த ஆவணம் முழுமையான ஒரு பட்டியல் அல்ல என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்தை சார்ந்த முழுமையான ஆட்கள் இதில் ஆவணப்படுத்தப்படையல் என்றதை ஒப்புக்கொள்கிறேன். அதுலேயும் சில தகவல்கள் தவறுடன் இருக்கலாம். சிலர் முக்கியமான ஆளுமைகள் இடம்பெறாமல் இருக்கலாம். சரியான தகவல்கள் சரிபார்க்கப்படாமல் போடப்பட்டிருக்கலாம் தவறுதலாக. இப்படி சுட்டிக்காட்டப்பட்ட ஏதாவது தவறுகள் இருந்தால் அந்த குறைகள் வந்து எனக்கு பொறுப்பாகவும் அடுத்த முயற்சிக்கான வழிகாட்டலாகவும் அமையும் என்றதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த பயணம் வந்து ஒரே நாளில் வந்து கற்றுக்கொள்ளவில்லை. 100க்கு மேற்பட்ட ஆட்களை வந்து தொடர்பு கொண்டு, அதிகமான ஆட்களை தொடர்பு கொண்டு, அதில் அவையல் தகவல்களை தாரம் இல்லை, எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி, அதுலேயும் பலர் வந்து எனக்கு இதில் இருக்கிறார்கள் எல்லாரையுமே ஒருத்தரையுமே முகம் தெரியாது, ஒரே ஒரு ஆளை மட்டும் தெரியும். ஆனால் மிச்சாக்கள் ஒருத்தரையுமே எனக்கு தெரியாது. அப்படி இருந்தும் நான் இவ்வளோ பேர் எடுத்திருக்கிறேன்னு சொன்னால் நான் ஃபோனில் தான் எடுத்தேன். நான் எல்லாருக்குமே தெரியும். நான் ஃபோனில் கேட்கலையும் ஓகே தங்கச்சி நான் எடுத்து தரேன், உங்களுக்கு நிறைய பேர் இருக்கணும், நிறைய ஆளுமையானாக்கள் இருக்கணும்னு சொல்லி எனக்கு நிறைய பேரை வந்து எடுத்து தந்துருந்தேன். நீங்கள் அவைகளுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் ஆரண்டே எனக்கு தெரியாது, ஆனால் நான் இப்படி ஒரு செயற்பாட்டுக்காண்டி நான் கேட்குறேன்னு சொன்னதுக்காண்டி நிறைய மினைக்கட்டு நானே யோசிச்சிருக்கேன். நான் கேட்டதுக்காண்டி இப்படி மினைக்கட்டு எடுத்து தரணும்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் வந்து எடுத்து தந்ததுக்கு நான் நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரையை வழங்கிய செல்வி தீபிகா அவர்களுக்கும், ஆசியுரையை வழங்கிய முத்துக்குமார குருக்கள், சிவஸ்ரீ
மகேஸ்வர குருக்கள் அவர்களுக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து எனது வேண்டுகோளை ஏற்று இந்த 5 வருடங்களும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் திரு சோமண்ணா தேவராஜா ஐயா அவர்களுக்கும் அவர் எங்களோட குடும்ப நண்பர், அவருக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவிக்கின்றேன். அவரோட மகன் எடுத்தார், அவர் சொல்லுவார் தொடர்ச்சியாக நான் எப்போ கேட்டாலும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார். ஒரு சிவஜோதி இந்த நிகழ்வாக உடனே வாரண்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற இந்த 5 வருடங்களும் அவருக்கு நேரம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் எழுத்தாளர் சினா கருணாகரன் அண்ணா அவர் தொடர்ச்சியாக லிட்லையோடு இணைந்து போய்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நிகழ்வில் நினைவு பேருரை வழங்கினார். அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அவருக்கான சாதாரணமாக நான் நன்றி தெரிவித்து செல்ல முடியாத ஒரு நபர். ஏனென்றால் நான் ஒரு கஷ்டமான நிலையில் நிறைய எனக்கு உதவி செய்திருக்கார் தனிப்பட்ட முறையில். கருணாண்ணா இங்கே இல்லை, இருந்தாலும் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்புரை வழங்கிய திரு நானா ரவீந்திரன் சார், அவரும் யாழ்ப்பாணத்திலிருந்து உண்மையாக நான் கேட்டுடனே வந்தார், போன வருஷமும் வந்தார். அவருக்கும் எனது நன்றிகள். மற்றது உரை வழங்கிய முருகேசு சந்திரகுமார் சார், சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர், அவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக நூல் வெளியீட்டுரை வழங்கிய ஜெயம் ஜெகன் அவர்களுக்கும், முதல் பிரதியை வழங்கிய விவேகானந்தா பாடசாலையின் அதிபர் ஜெயா மாணிக்கவாசம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் பேர் குறிப்பிடுவதற்கு நேரம் போதாமல் இருக்கின்றது. எல்லாருக்கும் எனது நன்றிகள். அத்தோடு ஆவணப்படுத்தல் தொடர்பான நல்ல ஒரு உரை வழங்கியிருந்த திரு சீனா ரமேஷ் அவர்களுக்கும், உண்மையிலே நீங்கள் அதை ஒரு நீண்ட உரையாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. உண்மையாக அந்த ஆவணப்படுத்தல் தொடர்பாக ஒரு ஆழமான உரையாக நான் அதை பார்க்கின்றேன். ஏனென்றால் நான் நூலகவியலாளர் என்ற ரீதியிலேயே அவர் அந்த ஆவணப்படுத்தலை நான் கவனித்து கொண்டிருந்தேன். நல்ல ஒரு உரை, சிறுவர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு உண்மையாகவே ஒரு புரிதல் இருக்க வைக்க அது ஒரு காத்திரமான ஒரு உரையாக இருந்தது. அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக ஆற்றுகை குழுவினருக்கு உண்மையாக நாங்கள் சிறுவர்களாக சந்தோஷமாக இப்படி வச்சிருக்கிறதுன்றதே எங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதை கொஞ்ச நேரம் என்றாலும் அவர்களை நாங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருந்தனாங்க. அதுக்கு உண்மையாக அதை ஒழுங்குபடுத்தி தந்த சோமண்ணா தேவராஜா சார் அவர்களுக்கும், அந்த நாடகத்தில் நடித்த அனைவருக்குமே ஒவ்வொருத்தர் பேரும் குறிப்பிட முடியவில்லை என்றாலும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ஏற்புரை வழங்கிய செல்வி லக்ஷணா அவர்களுக்கும் இந்நேரம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எங்களை நிர்வாகம் சார்ந்து எங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு பொஸ்ஸாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நண்பராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு தானா ஜெயபாலன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, கிளிநொச்சி எங்களோட நம்பிக்கை நிதியத்தையும் லண்டன் எங்களோட நம்பிக்கை நிதியத்துக்கும் சேர்ந்த எல்லா அங்கத்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக லக்ஷணா என்ற உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொண்டு வருவதில் பெரும் பங்காற்றினார். போன வருஷம் அதுக்கு முதல் வருடமும் நானும் இன்னொரு சேரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை கிளிநொச்சி மாவட்ட ஆளுமைகள் ஆவணப்படுத்தினாங்க. அது செய்யக்க தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு. இந்த முறை லக்ஷணாட்ட கொடுத்தனா உண்மையாகவே அந்த பிள்ளை டைப் பண்ணி ப்ரூஃப் பார்த்து ஃபோன் கதைச்சி தனியத்தான் இந்த பாவா எல்லாமே செய்தவா. ஏன்னா எனக்கு தெரியும், கைட் பண்ணது மட்டும்தான் நான். அத்தோடு அந்த புத்தகம் வெளிவருவதில் பெரும் பங்காற்றி இருக்கிறார். அவரோட தனி முயற்சி என்று தான் சொல்லலாம். இந்த நேரத்தில் லக்ஷணாவை பாராட்டுவதோடு அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு இலகுவான இந்த தொகுப்பாசிரியர் என்றதோடு நினைக்கிறது இது ஒரு இலகுவான வேலை என்று. அப்படி இல்லை, 100 பேரோட கலைச்சி நீங்கள் இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான ஆக்கள் தான். அவன் ஃபோன் நம்பர் இல்லை, மிச்சம் 95 விதமான ஆக்களுக்குரிய ஃபோன் நம்பர்ஸ் அதில் இருக்குது. இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். முல்லைத்தீவிலிருந்து வந்த அனைவருக்குமே எனது மனப்பூர்வமான நன்றிகளை, உங்களை எப்போவுமே லிட்லைட் மதிக்கிறது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தோடு இந்த புத்தகம் நிறுத்தப்படாது. இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வருடங்களை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.